திமுகவில் செந்தில் பாலாஜி சேர்ந்ததிலிருந்து தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் அவரை துரத்தி கொண்டே இருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவருக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இதன் விளைவாக அவர் சுமார் 1 ஆண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்தார். இந்த நிலையில் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் கட்டாயத்துக்குள் சென்றார். தற்போது அவருக்கு எதிராக மற்றொரு புதிய வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதனால் திமுகவிற்குள் மேலும் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி அதிகாரிகள் தமிழக அரசியலில் நேரடியாக தலையிடும் சூழ்நிலை உருவாக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் தொடர்பாக ரூபாய் 397 கோடி ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் TANGEDOC மீது இந்திய போட்டியில் ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவை சென்னையை சேர்ந்த சிவராமன் என்பவர் தாக்கல் செய்துள்ளார். அவருடைய புகாரில் செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் 45,800 மின் மாற்றிகளை ரூபாய் 1,182 கோடிக்கு வாங்க 10 டெண்டர்கள் வெளியிடப்பட்டதாகவும் இதில் 7 டெண்டர்களின் கீழ் வாங்கப்பட்ட 26,300 மின் மாற்றிகளால் மட்டுமே ரூபாய் 397 கோடி வரை அரசுக்கு நட்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 500 கிலோவாட் திறன் கொண்ட 800 மின் மாற்றிகளுக்கான டெண்டர் வெளியிடப்பட்டது. இதில் 26 ஒப்பந்ததாரர்கள் பங்கேற்றனர். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரியாக ஒரு மின்மாற்றிக்கு ரூபாய் 13,07,293 என்ற ஒரே விலையை நிர்ணயம் செய்து சமர்ப்பித்திருப்பது சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது. இது முறையை தவிர்த்து கொண்ட டெண்டர் செயல்முறையாகவே இருந்ததாகவும் ஒரு கூட்டு சதியின் வெளிப்பாடாக அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த டெண்டர் வழியாக ஒவ்வொரு மின்மாற்றிக்கும் இறுதியாக ரூபாய் 12,49,800 என்ற விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. 26 ஒப்பந்ததாரர்களில் 16 பேருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மொத்தம் 800 மின்மாற்றிகள் ரூபாய் 99.98 கோடிக்கு கொள்முதல் செய்யப்பட்டன. இந்த விலை சந்தை விலையை விட மிக அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டதன் விளைவாக அரசுக்கு ரூபாய் 397 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து TANGEDOC மற்றும் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கோரப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் டெல்லி அதிகாரிகள் தலையிட்டால் திமுகவின் முக்கிய தலைவர்களும் இந்த விசாரணையில் உள்ளடக்கப்படக்கூடும் என கணிக்கப்படுகிறது. முன்னதாக அறப்போர் இயக்கம் இந்த புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் சமர்ப்பித்திருந்த போதிலும் தமிழக அரசு இதை முறைகேடாக ஏற்க மறுத்தது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.